வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. அந்த முடியாதவங்க, வயதானவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஓட்டு சேகரிப்பு அப்படின்றது அதிகாரிகள் நேரடியாக போய் வாங்கிட்டு வராங்க. அது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் போய் ஓட்டு சேகரிக்க போயிருக்காங்க. ஒரு முதியவர் அவர்கிட்ட நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு உண்மையிலே வந்து சின்னம்லாம் தெரியலை. பிரபுவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்டோன்னா 3 பிரபு இருக்குல்ல, எந்த பிரபுவுக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் பிரபுவுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஜய் கட்சிக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவருக்கு சின்னம் தெரியல. உடனே இவர் வந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு, கை சின்னத்தில் ஓட்ட போட்டார். சரின்ட்டு அவர் மனைவி கிட்டையும் ஓட்டு சேகரிச்சிருக்காங்க. அவங்க தெளிவாக டாக்டர் பிரபு விசில் சின்னம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவனை முதியவர் சொன்னப்ப கை சின்னத்தில் போட்டாங்க. அது ஏதோ கை நடுக்கத்தில் போட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் இப்போ இவ்வளவு தெளிவாக சொல்லியும் விசில் சின்னம்னு சொல்லியும் அந்த அதிகாரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கை சின்னத்திலேயே ஓட்டு போட்டிருக்காரு. இதை பார்த்து நியாயத்தை கேட்க போன அந்த ஃபேமிலியை காவல்துறையை விட்டு மிரட்டியிருக்காங்க. அதை வீடியோ எடுக்க போன அந்த பையனை அடிக்க போயிருக்காரு அந்த காவல்துறையை சேர்ந்த நபர். நமக்கு தெரிஞ்சு இந்த ஒரு குடும்பத்தில் இந்த 2 ஓட்டு கைக்கு போயிருக்கு அப்படின்னா, அப்போ அந்த தெருவில் எத்தனை ஓட்டு போயிருக்கும், இந்த காரைக்குடி தொகுதியில் எத்தனை ஓட்டு இது மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க, இந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனை ஓட்டை இப்படி திருட்டுத்தனமாக மாற்றி மாற்றி போட்டிருப்பாங்க. அதாவது என்னோட ஓட்டு என்னோட உரிமை, நான் போட சொன்ன சின்னத்தில் நீ போடலை அப்படின்னு அந்த அம்மா கேட்டதுக்கு தகாத வார்த்தையில் திட்டி கம்ப்ளைண்ட் கொடுத்துக்க போமா அப்படின்னு அவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுதுன்னா இது என்ன ஒரு ஜனநாயகம்? இதை கேட்டு தாவேகா நிர்வாகிகள், தாவேகாவோட காரைக்குடி வேட்பாளர் டாக்டர் TK பிரபு என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவகோட்டையில் சாலை மறியல் பண்ணி காவல்துறையில் புகார் கொடுத்துருக்காரு. காவல்துறை தரப்புல இருந்து முறையாக அதை பற்றி விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கட்சிக்காரன் கள்ள ஓட்டு போடுறதெல்லாம் நம்ம எத்தனையோ பார்த்துருக்கோம், எத்தனையோ கேட்டிருக்கோம். ஆனால் ஒரு அதிகாரி கள்ள ஓட்டு போடுறது இதுதான் முதல் முறை. இதனாலேயே தபால் ஓட்டுகள் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை வரும் அப்படின்றது உண்மை. அதனால் அதிகாரிகள் நேர்மையோடு செயல்பட வேண்டியது அவசியமாகுது. அதிகாரிகள் அரசியல்வாதிகளோட கைக்கூலியாக செயல்படாமல் மக்களோட பிரதிநிதியாக செயல்படணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஒரு கருத்தாகவும் இருக்குது. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.